அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அதிபர் டிரம்ப் பங்கேற்ற இரவு விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வாஷிங்டனில் உள்ள ஹோட்டலில் வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்களுக்கு அதிபர் டிரம்ப் இரவு விருந்து அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் டிரம்ப், அவரது மனைவி மெலனியா டிரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் உட்பட சுமார் 2600 பேர் கலந்து கொண்டனர். விருந்தினர்கள் உரையாடிக் கொண்டிருந்த போது திடீரென துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதால் டிரம்ப் மற்றும் மெலனியாவை சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் மேடையிலிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து டிரம்பும் மெலனியா டிரம்பும் மேடைக்கு பின்னால் தங்க வைக்கப்பட்ட நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிகாரிகளும் பத்திரிகையாளர்களும் மேஜைக்கு அடியில் பாதுகாப்பாக தற்காத்துக் கொண்டனர். உணவு பரிமாறுபவர்கள் உணவறையின் முன்பகுதிக்கு விரைந்தனர். இதனால் ஹோட்டல் வளாகமே பரபரப்பாக காட்சியளித்தது. இந்த சம்பவத்தின் போது அதிகாரி ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பை மீறி துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபரை சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் அடுத்த சில நிமிடங்களிலேயே அதிரடியாக மடக்கி பிடித்து கைது செய்தனர். இதனிடையே துப்பாக்கிச்சூடு நடந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளையும் புகைப்படங்களையும் அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பகிர்ந்துள்ளார். உலகிலேயே உச்சகட்ட பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலைநகர் வாஷிங்டனில் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடந்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் டிரம்ப், சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு தாக்குதலை கட்டுப்படுத்தியதாக பாராட்டினார். மேலும் அவர்களின் துணிச்சலுக்கும் சேவைக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். அதிகாரிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் காயமடைந்த ஒருவரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். இந்த தாக்குதலை நடத்தியவர் கலிபோர்னியாவைச் சேர்ந்த கோல் ஆலன் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வாஷிங்டனில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர் சங்கத்தின் இரவு விருந்து நிகழ்ச்சியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது நாட்டாமை படத்தில் வரும் மிக்சர் காமெடி போல ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. வாஷிங்டனில் நடைபெற்ற வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர் சங்க விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடும் சத்தம் கேட்டதால் பெரும் பதற்றம் உருவானது. அங்கிருந்த அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் உயிர் பயத்தில் மேஜைகளுக்கு அடியில் தஞ்சம் புகுந்த நிலையில் ஒரு முதியவர் மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மிக நிதானமாக அமர்ந்து தனது உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவரது நிதானமான போக்கு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. And as John mentioned, the White House Correspondents' Dinner is where we are presently broadcasting from. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க,
ஃபாலோ பண்ணுங்க.